வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. நாங்கள் ட்ரேடிங் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆஸ்ட்ரால், ராம்கோ சிமெண்ட் கொடுத்துருந்தோம். இதில் பேங்க் நிஃப்டி மட்டும் கிளியரான என்ட்ரி வந்தது. அதாவது நம்மளோட சப்போர்ட் ஜோனில் வந்து கிளியரான பையிங் எடுத்து மூவ் ஆகிருக்கு. மற்றது எதுவுமே நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு வரல. ஸோ அதனால் அதில் எதுவும் என்ட்ரி இல்லை. அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஏயு பேங்க், ஹிண்ட் காப்பர், இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தோன்னா நிஃப்டியோட S1 S2 ரேஞ்ச் வந்து 24,335, 24,265, R1 R2 ரேஞ்ச் வந்து 24,488, 24,540 வரையுமே R1 R2 ரேஞ்ச் இருக்குது. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோன்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு பையிங் எடுத்திருக்கு. இன்னோட டேகை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளோட R1 R2 லெவல் வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு அதுக்கு மேலே ஒன் சைடாக மூவ் ஆகணும் அப்படின்னா 24,600 பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒன் சைடாக மூவிங் இருக்கும். அப்படி இல்லைனா அந்த ஜோனில் ஒரு சைட்வேஸ் மூவ் எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் எதிர்பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட S1 S2 வந்து 51,070, 50,768, R1 R2 பார்த்தோன்னா 51,928, 52,228. மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் நடந்திருக்கு. மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. R1 R2 ரேஞ்ச் வந்ததுன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது இன்ட்ராடே ஜோனில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா ஏயு பேங்க் வந்து பை எபோவ் 664க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 680 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏயு பேங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பை ரேஞ்சில் இருக்குது. டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்டில் வந்து நமக்கு ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன்லேருந்து பையிங் எடுத்து மூவ் ஆகிருக்கு. ஸோ அதனோட கேப்பை ஃபில்லாகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 705 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் டே சார்ட் வியூவில். அதே சமயம் ஒரு புல்லிஷ் வியூவில் இருக்குது. டே லெவலில் பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கை வந்து பிரேக் பண்ணி தான் எவ்ரி ஹை பிரேக் ஆகி தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. எகைன் வந்து ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்குக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு எகைன் வந்து பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாகவே வந்து நம்ம சப்போர்ட் ஜோன்லேருந்து ஒரு பையிங் எடுத்திருக்கு. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 டேட்டில் வந்து நல்ல ஒரு பையிங் கேண்டில் வால்யூம் ஆகிருக்கு. நேற்று டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோசிங் வந்து எபோ லெவல் க்ளோசிங் தான் வச்சுருக்கு. ஸோ அதாவது வீக்காக க்ளோசிங் எல்லாமே எபோ லெவலில் ஒரு பையிங் பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கும் வந்து அந்த கேண்டில் வந்து ரேட்டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பையிங் சைடுக்கான க்ளோசிங்கில் தான் எகைன் இன்றைக்கும் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டே ஹை பிரேக் ஆச்சுன்னா நல்ல மூவிங்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கீழே வந்தாலும் கீழே வந்து 650 அந்த ஜோன் வந்தது அப்படின்னா ஒரு பையிங்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பையிங்க்கான கன்ஃபர்மேஷன் இண்டிகேஷன் இருந்தது அப்படின்னா பையிங் எடுத்து அந்த டார்கெட் வரலையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா ஹிண்ட் காப்பர் பை எபோவ் 316க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 325 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் இருந்தால் மூவிங் கொடுக்குறான். இதே வந்து டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து நல்ல ஒரு புல்லிஷ் வியூலேருந்து ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் தான் வந்திருக்கு. அதாவது லோ டு ஹை மார்க் பண்ணோம் அப்படின்னா ரீடெஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி மேலே மூவ் ஆச்சோ அதே ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. லாஸ்ட்டாக 2 டைம்ஸாக சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போவுமே அந்த ஜோனில் தான் இருக்குது. நமக்கு மறுபடியும் இந்த டேகை பிரேக் பண்ணணும். இன்னொரு டேகை பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்ல மூவிங்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து 325க்கு மேலே க்ளோசிங் வச்சதுனாலும் அடுத்த டார்கெட் பொசிஷனில் 350 வரலையுமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடே ஜோனில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடச்சது அப்படின்னா வெளியில் வந்துடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னு இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.